கரூரில் சுயேட்சை வேட்பாளர்கள் அமைத்துள்ள பந்தல்கள் திமுக சார்பில் அமைக்கப்பட்டுள்ளதாக வீண்பழி சுமத்துகின்றனர் என திமுகவை சேர்ந்த துணை மேயர் தெரிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கரூரில் அனுமதியின்றி 100 இடங்களில் செட் அமைத்து பொதுமக்களை அடைப்பதற்காக மனித பட்டிகள் தயார் நிலையில் இருப்பதாக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மாவட்ட ஆட்சியர் அலுவலரிடம் புகார் மனு அளித்தார். இந்த குற்றச்சாட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுகவின் கரூர் மாநகராட்சி துணை மேயர் தாரணி சரவணன் தலைமையில் கட்சி நிர்வாகிகள் பலர் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரை சந்தித்து புகார் மனு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த துணை மேயர் தாரணி சரவணன், கரூரில் திமுக சார்பில் 9 இடங்களில் மட்டுமே தேர்தல் பணிமனை அமைக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார். தோல்வி பயத்தின் காரணமாகவும் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் நடத்தும் பிரச்சாரத்திற்கு போதிய மக்கள் வரவேற்பு இல்லாததால் திமுக மீது வீண்பழி சுமத்துகிறார் எனவும் தாரணி சரவணன் விமர்சித்தார். கரூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி பல்வேறு நலத்திட்டங்கள் செய்துள்ளதால் அதை பொறுக்க முடியாமல் எம்.ஆர். விஜயபாஸ்கர் பேசி வருவதாகவும் தெரிவித்தார். இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த 2 மாசமா அதிமுக மாவட்ட செயலர் உங்களுக்கு தெரியும், ஊரூரா போய் பிரச்சாரம் பண்றாரு. எந்த இடத்துலையும் மக்கள் வரவேற்பு இல்லை, கூட்டம் இல்லை, எழுச்சி இல்லை. அதனால வெறுப்பின் உச்சத்துக்கே போய் அவர் திமுக மேலே குற்றம் சாட்டுறாரு. இது எதனால இப்போ திமுக கரூர் மாவட்டத்துக்கு மட்டும் மாண்புமிகு அமைச்சர் செந்தில் பாலாஜி 5000 கோடிக்கு திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு. இவங்க பிரச்சாரம் எடுபடல, இவங்க சாதனைகளை சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, எந்த சாதனையும் சொல்ல முடியல. எல்லாமே நீங்க மெடிக்கல் காலேஜ் கூட மாண்புமிகு அமைச்சர் செந்தில் பாலாஜி கொண்டு தான், இவர் கொண்டு வரல. அதனால வெறுப்பின் உச்சத்துக்கு போய் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்பவுமே திமுகவோட கோட்டை கரூர் மாவட்டம், செந்தில் பாலாஜி ஒரு கோட்டை. ஸ்டாலின் கண்டிப்பா ஜெயிக்கிறாரு, அடுத்த ஆட்சி அமைவது உறுதி.